முத்தான 3 டிப்ஸ் டே 32 பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் டிப் பார்ப்போம் வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான். பால் காய்ச்சும் போது நம்ம பாத்திரத்தில் எப்போவுமே பாலை டைரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிடணும். இந்த நல்ல தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, நல்லா சூடாயிட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்தில் நம்ம பாலை இதில் ஊற்றணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம், நல்லா பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் நல்லா சூடாயிரும். சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் பாலை ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பாத்திரம் ரொம்ப அடிப்பிடிச்சி போயிடுது. கழுவுறதுக்கு நமக்கு ரொம்பவும் பார்த்திங்கன்னா சிரமமாகவும் இருக்குது. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக சுலபமாக இந்த பால் பாத்திரத்தை எப்படி நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலை காய்ச்சினீங்கனாக்கா பாருங்கள், பால் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் பாத்திரம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பால் பாத்திரத்தோட அடியிலையும் எதுவுமே பிடிக்கவே இல்லை, அதே போல் சைட்லேயும் பிடிக்கவே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு இதை வாஷ் பண்ணாலே போதும், சூப்பராக வாஷ் ஆயிரும். இதுக்காக நம்ம சில்வர் ஸ்க்ரப்பர் போட்டு கை வலிக்கு ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப் பார்ப்போம். குழந்தைங்களுக்கு ஆப்பிள் பழம் கட் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா பழம் பார்த்திங்கன்னா கருப்பாக கருத்து போயிடும். பொதுவாகவே இந்த ஆப்பிள் பழத்தை நம்ம கட் பண்ணி வச்சாலே கொஞ்ச நேரத்துலேயே பழம் கலர் மாறி போயிடும். இது கலர் மாறாமல் எப்படி ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வெண்மையாகவே இந்த பழத்தை நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் பழத்தை தண்ணியில் எப்போவுமே ஒரு மணி நேரம் அளவுக்கு போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் நம்ம சீவிக்கணும். தோலோடு சாப்பிட்றது ரொம்ப சத்து தான் அப்படின்னாலும் இப்போ நமக்கு நிறைய பெஸ்டிசைட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால் நம்ம தோலை எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது. ஆனாலும் தோலோடு சாப்பிட்றதும் ரொம்ப சத்தானது தான். தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் நல்ல தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்ட உடனேமே ஒரு 5லேருந்து 6 சொட்டு லெமனை இந்த தண்ணியில் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை பீசஸாக கட் பண்ணி போடுங்க. ஏன்னா தோலை எடுத்தோடனே நம்ம ஆப்பிளை கட் பண்ணோடனே கருப்பு நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சிரும். அதனால் தோலை எடுத்தோடனே இமிடியேட்டாக தண்ணியில் இந்த மாதிரி போட்டுட்டு 5லேருந்து 6 சொட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னாக்க இந்த பழம் நிறம் மாறாது. 10லேருந்து 15 நிமிஷம் இந்த பழத்தை இந்த தண்ணியில் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். அதே போல் ஆஃபீஸ்க்கு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா பழம் நிறம் மாறாது. இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவசியம் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்ப்போம். பாதி யூஸ் பண்ண லெமனை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த 2 லெமனையுமே எடுத்து ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி டூத்பிக் இருந்தால் அந்த டூத்பிக் எடுத்து இந்த லெமன் மேலே சொருகி விட்டு 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க லெமன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு காஞ்சு போகாது, உள்ளே இருக்க சாரும் நமக்கு அப்படியே கிடைக்கும். முழு லெமனை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸ் கூட சேனலில் போட்டிருக்கேன். முத்தான 3 டிப்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முத்தான 3 டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய விதமான கிச்சன் டிப்ஸும் யூஸ்ஃபுல் ஐடியாஸும் இருக்குது, அவசியம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 2ஐயும் ஒன்றா சேர்த்து மேலே ஒரு பின் மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கிளாஸ்குள்ளே போட்டு இதை இப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா லெமன் காஞ்சு போகாது, இது நமக்கு வேஸ்ட்டாகவும் ஆகாது. இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிக்லிங் டேஸ்ட்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.